யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நுரையில் முறிப்பட்டன, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தொனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாததூதரை கண்டக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, 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 யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நாம் அவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சீரமணிவோம், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துக்குள் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேளையிலே இந்த உயிர்த்தெழுந்த செய்தியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தினுடைய சிறப்பு என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவரை சிலுவிலே அடித்து கொலை செய்தார்கள், அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற போது, அவரை மரித்து அடக்கம் பண்ணின பிற்பாடு ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாளிலே மகதலேனா மரியாள் மற்றும் மற்ற மரியாள் இவர்கள் எல்லோரும் கல்லறையை பார்க்கும்படி செல்லுகிறார்கள். அங்கே சென்றபோது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு காரியம் காத்திருக்கிறது. அது என்ன காரியம்? பூமி அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி போட்டு உட்கார்ந்தான் என்று மத்தேயு 28:2 நாம் பார்க்கிறோம்.
தொடர்ந்து பார்க்கிற போது அங்கே ஒரு வெண்மையான வஸ்திரம் தரித்த ஒரு தூதன் அங்கே அமர்ந்திருந்து அந்த ஸ்திரீகளை நோக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன நற்செய்தி? அங்கு 6ஆம் வசனத்தில், மத்தேயு 28 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தாம் சொன்னபடியே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஒரு உயிர்ப்பின் நற்செய்தியை அந்த ஸ்திரீகளுக்கு தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமான ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இந்த உலகத்தில் எந்த விதமான தெய்வங்களும் எந்த நபர்களும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருப்பது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பார்க்கிற போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்களிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அவர் தான் அதிக பாடுகளை படவும் அவர் கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அதிகமாய் அவருடைய சீஷர்களுக்கு அவர் இறுதி நாட்களிலே அவர் சொல்லிக் கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதைத்தான் தூதன் சொல்லும்போது தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த தூதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று நாம் பார்க்கிற போது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது இப்படியாக வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்று அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து மரித்தோரில் முதற் பலனாய் அவர் எழும்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் 1 கொரிந்தியர் அங்கே 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்து அவர் முதற் பலனானார் என்று அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த முதல் பலனான அந்த கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாளில் இந்த உயிர்த்த பண்டிகையை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில அந்த உயிர்ப்பின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தருகிறார்? ஒரு ஒளியை நம்முடைய வாழ்க்கையில தருகிறதை பார்க்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒளி என்பது எதை குறிக்கிறது? ஒருவேளை நாம் யோசிக்கிற போது அங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிற போது அங்கே பேதுரு இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நம்மை ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது ஒரு மெய்யான ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு எல்லோரோடு பேசுகிற போது அவர் சொல்லுகிறார், அங்கே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அங்கே நாரி போன ஒரு நிலைமையில் அங்கே வந்தபோது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு மரித்திருக்கிற நம்மை உயிரோடு எழுப்பி நமக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு ஒளியை தருகிற தெய்வமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீண்டும் அவருடைய வருகையில் நம்மை அவரோடு கூட எழும்ப செய்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிற போது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிற போது 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுகிற நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலே இந்த உயிர்ப்பின் பண்டிகையை அல்லது உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைவு கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நானும் அவரோடு கூட உயிர்த்தெழ வேண்டும். அவர் எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்கி அவர் உயிரோடு எழும்பினாரோ அதே போல ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் சீக்கிரமாய் மரித்தாலும்
அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வருகிற போது நாமும் அவரை போல எழும்ப வேண்டும், அவரோடு கூட எழும்புவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையுடைய ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழுகிற போது தேவன் தருகிற ஒளி, ரட்சிப்பு, அதன் மூலமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிற நாம் தொடர்ந்து அவர் வருகிற போது நாமும் உயிரோடு எழும்புவோம், அவரோடு கூட இருப்போம் என்கிற அந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அப்படி ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த செய்தியை நாம் நிறைவு செய்யலாம். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் மனிதனாய் அவதரித்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்காக நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டீர். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட நீர் எழும்பினீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே உடைய வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வேளையில் அதை குறித்து சில தியானங்களை நாங்கள் மேற்கொண்டோம். அந்த உயிர்த்தெழுதல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை, ரட்சிப்பை தருகிறது என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில் தியானித்திருக்கிறோம். இந்த ரட்சிப்பை எங்கள் வாழ்க்கையில நீர் நிச்சயப்படுத்தி தருவீராக. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் முடிவு பரியந்தம் உமக்குள்ளாய் நிலைத்திருந்து உடைய ரட்சிப்பின் கிருபைகளை ஆண்டவரே வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வருகையிலே நாங்களும் பங்கு பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த உயிர்ப்பின் அனுபவம், உயிர்ப்பினுடைய வல்லமை, ஆண்டவரை உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்த போது உடைய கிருபை அவர்களை நிரப்பியது என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் உடைய கிருபை நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரை கிடைக்கப்படட்டப்பா. ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். உடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.